ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். பகலாமுகி ஜெயந்தி. அன்னை பகலாமுகி அவதரித்த ஒரு நாள் தான் வந்துட்டு பகலாமுகி ஜெயந்தியாக வந்து பார்க்குறாங்க. இந்த நாள் கண்டிப்பாக எல்லாரும் கும்பிடணும். முக்கியமான நாட்கள், முக்கியமான நேரம் நமக்கு எல்லா நேரமும் அமையாது. இது லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. ஏன் இப்படி சொல்கிறேங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சில முக்கியமான விஷயமெல்லாம் அதில் சொல்லியிருக்கேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப நம்மளை காப்பாற்றுறதுக்கு தெய்வம் சில நாட்கள் சில உருவங்களில் வந்து வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பகலாமுகி இன்றைக்கி பல வகையில் நமக்கு உதவி செய்வாங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம்னு சொல்லலாம். இன்றைக்கி அவங்க வந்து கண்டிப்பாக கும்பிடணுங்க. ஒருத்தர் கூட கும்பிடாமல் இருக்காதீங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி மரகத நீலவழி சக்கரத்துக்கு இன்னையோட லாஸ்ட் நாள் நீங்கள் பேர் கொடுக்கறக்கு, சரிங்களா? மரகத நீலவழி சக்கரம்னா என்ன, இதுக்கு எதுக்கு பயன்படுத்துகிறோம், என்ன விஷயத்துக்கு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஏற்கனவே நம்மளோட மரகத நீலவழி சக்கரம் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோலாம் இருக்குது. பார்க்காதவங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் எல்லாமே பாருங்கள், சரிங்களா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன தான் சுவாமி கும்பிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த ஒன்று மட்டும் நடக்க மாட்டேங்குதே, எதனாலன்னு தெரியலையே அப்படி ஏதாவது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இந்த மரகத நிலவழி சக்கரம், சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவமூலிகை யாகம் பயங்கர பவர்ஃபுல், அல்டிமேட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் இதுவும் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறதாகட்டும், நம்ம நினச்ச விஷயங்களை நடத்தி காமிக்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு 5 நிமிஷம் இவங்க முன்னாடி உட்கார்ந்தாலே போதும், நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சு கொடுக்குது. இந்த நீலவழி சக்கரம் நிறைய பேத்துக்கு ரிசீவ் ஆனவங்க சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நல்லாவே டிஃப்ரெண்ட் காமிக்குதுக்கா, வீட்டுக்குள்ளே வந்தோடனே அம்மா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது, நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது, எங்களுக்கு இதிலே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, இனி நம்ம நினைக்கிறது வந்து நடந்துரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா அவங்க எந்த விஷயம் நடக்கலை, அது நடக்கணும்னு சொல்லி வாங்கினாங்களோ அந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் வந்து தெரியுது, நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுதான் நமக்கு வேணும். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம், எல்லாத்து வீட்லையும் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாள் தாங்க டைம் இருக்குது. இன்றைக்கி வந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். நாளைக்கு நீங்கள் அனுப்புனா கூட எடுக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் அனுப்புனா கூட அடுத்த பேட்சில், ஜூன் மாத பேட்சில் தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா நாளையிலேருந்து பூஜையில் வச்சுருவாங்க 7 நாட்கள். நாளைக்கு தொடங்கி பௌர்ணமி 1ஆம் தேதி வரை 7 நாட்கள் நமக்கு பூஜையில் இருக்கும். 7ஆம் தேதி அன்றைக்கி ராத்திரி தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அனுப்பி விடுவாங்க, 2 நாளில் நமக்கு அனுப்பி விடுவாங்க. அந்த 2 நாளைக்கு அப்புறம் நம்ம பேக் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணுற டைமிங் தான், சரிங்களா? இன்டர்நேஷ்னல் கொரியர் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் இதிலே தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்கொயரி பண்ணி என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பகலாமுகி ஜெயந்தி. நமக்கு எதிரிகள் இல்லாத ஒரு மனுஷன் இருப்பானான்னு சொல்லி கேட்டால் யாருமே அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நம்ம லைஃப்பில் எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலுமே, எவ்வளோ சூப்பரான ஒரு ஆளாக இருந்தாலுமே அவங்களுக்குமே ஒரு எதிரி அப்படிங்கிறது இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரி, கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரின்னு சொல்லிட்டு யாருடா நம்ம எதிரிங்கிற மாதிரி தான் இருக்கும், இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இந்த பகலாமுகி ஜெயந்தி வந்து மெயினாக எதுக்கு, யாரெல்லாம் கும்பலானா இந்த நான் சொன்னாலே எதிரிகள் தொல்லைன்னு சொல்லிட்டு எதிரிகள் ஓட ஓட விரட்டுறாங்க அந்த மாதிரி டைப்பு, இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கே வராமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த செய்வினை கோளாறுனால, பில்லி சூனியம் ஏவல் அந்த மாதிரி விஷயத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஏகப்பட்ட தோல்விகளை சந்தித்தவங்க, எதிரியோட வார்த்தைகளை சகிச்சிக்க முடியல, என்னோட வீட்டுக்குள்ளே ஜம்முன்னு உட்காந்துட்டு என்னையே அந்த பேச்சு பேசுகிறாங்க, என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி சொல்கிறவங்க எத்தனையோ பேர்த்த நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அந்த தெய்வம் என்ன பண்ணுமா, அவங்கள அப்படியே அடக்கிருமா, அவங்களோட நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவோம், அவங்க நாக்கை கண்ட்ரோல் பண்ணிடுமா, அவங்கள பேச முடியாமல், அதாவது பேச முடியாமல்னா அவங்கள கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க தப்பாக பேசுகிற நாவையும் சரி, தப்பாக ஆடுற ஆட்டத்தையும் சரி அடக்கி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருவாங்க. நம்மக்கிட்ட அவங்க வாலாட்ட மாட்டாங்க, அப்படியே விலகி போயிடுவாங்க. பகலாமுகியோட சக்தியே அதுதான். அந்த தெய்வம் இமீடியட்டாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். நம்மளோட வாராகி எண்ணை எப்படி தப்பாக பொறுத்துக்க மாட்டாங்களோ அதே மாதிரி பகலாமுகி தேவியும் வந்துட்டு அதே போல தான். தப்பாக அந்த எதிரி தொல்லையாக பழி போடுறாங்களா, உடனே ரிசல்ட்டு அவங்கள ஃபஸ்ட்டு ஒரு வழி பண்ணிடும் அந்த அம்மா. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நியாயமான விஷயத்துக்கு நம்ம அவங்கக்கிட்ட நின்று கேட்டால் கண்டிப்பாக ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டைமிங்கை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி 24ஆம் தேதி மாலை 7:45க்கு, சரிங்களா? இன்றைக்கி தொடங்கி ராத்திரி 11 மணி வரை இந்த டைமிங்கை வந்து பகலாமுகிக்கு வந்து சரியான ஒரு நேரம்னு சொல்கிறாங்க, அவங்கள கும்பிட்றக்கு. இந்த ராத்திரி டைமில் இன்றைக்கி ஈவினிங் தொடங்கி இந்த டைம் வரை நீங்கள் பகலாமுகி அன்னையை வழிபாடு பண்ணலாம். அதாவது அவங்களோட சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் இருக்குது,
பகலாமுகி அன்னையோட இந்த பீஜ மந்திரத்தை இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 108 முறை கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொல்லும்போது உங்கள் லைஃப்பில் உங்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரி ஓடி ஒளிஞ்சிருவாங்க. தெரிஞ்ச எதிரியாக இருந்தால் அவங்களே விலகி போயிடுவாங்க. இந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓம் க்ளீம் பகலாமுகி க்ளீம் ஓம் ஸ்வாஹா. சரிங்களா? இந்த மந்திரத்தை 108 முறை கண்டிப்பாக சொல்லுங்கள். டைமிங் நிறையாவே இருக்குது. ஒரு 1 ஹவர் உட்காந்து சொன்னால் கூட போதும். இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப கட்டுப்பாடான ஒரு மந்திரம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம். அதனால் கண்டிப்பாக சுத்தமாக தான் பண்ணணுங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தராச்சும் இந்த வழிபாடு பண்ண சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து எதிரிகளை அழிக்கிறதுக்கு மட்டும் இல்லை. இன்றைக்கி நாளில் உங்களோட எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரியலனா கூட காமிச்சு கொடுப்பாங்க. இவங்க தான் உன்னை சூழ்ச்சி பண்ணி வலையில் சிக்க வைக்கிறாங்கன்னு அதே காமிச்சு கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நீண்ட நாட்களாக நடக்காத விஷயத்த என்ன கூட நான் அன்னைக்கிட்ட மனசார அம்மா இன்றைக்கி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையுமே செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான தெய்வம். டெய்லியும் என் வாழ்க்கையில் கண்ணீரை மட்டும்தான் பார்க்குறேன், கவலைகளை மட்டும்தான் பார்க்குறேன்னு நினைக்கிற எத்தனையோ பெண்கள் இருப்பீங்க. இன்றைக்கி நாளில் பகலாமுகியை கும்பிடுங்க, நிச்சயம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க விஷயமே அதுதான். முக்கியமான நாட்கள், முக்கியமான நேரமெல்லாம் நமக்கு எல்லா நேரமும் கிடைக்காதுங்க. கிடைக்கும் போது தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு அதனால தான் நான் தொடர்ந்து வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். பகலாமுகி அன்னையை வந்து வீட்டிலேருந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் வந்து வராகி அன்னையோ, அன்னை மகாலட்சுமி படம் இருந்துச்சுன்னா அவங்க முன்னாடி நின்று கும்பிட்டாலே போதும். இல்லை நீங்கள் கோவிலுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக போவீங்க அப்படின்னா, எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த அம்மன் கோவிலில் ஒரு கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்து கூட இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாங்க. அந்த கோவிலில் இருந்து கூட நீங்கள் நல்லா வேண்டிக்கலாம் அன்னையை. சரிங்களா? இது மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இத்தனை நாள் உங்களுக்கு லைஃப்பில் இடைஞ்சலாக இருந்துகிட்டு இருந்தவங்க, உங்கள் வாழ்க்கையை துன்புறுத்திட்டு இருந்தவங்க, உங்களுக்கு வழிகளை மட்டுமே தந்தவங்க உங்கள் பின்னாடியே இருப்பாங்க. உங்கள் முதுகுக்கு பின்னாடியே இருந்து குத்திட்டு இருக்காங்க. இவங்க யாராக இருந்தாலும் அப்படியே அடியோடு விலக்கி விட்டுருவாங்க. இவங்கக்கிட்ட அப்படி ஒரு பவர் இருக்குது. இந்த அன்னையோட பவரே அதுதான். சரிங்களா? அதனால் மறக்காமல் இந்த தேவியை இன்றைக்கி நாளில் நான் சொன்ன டைமிங்கில் வந்து கும்பிடுங்க. எல்லா தெய்வங்களையும் எல்லா நேரங்களையும் நமக்கு கும்பிட முடியாது. கும்பிட்றக்கான சான்ஸ் கூட அமையாது. நீங்கள் வீடியோ கண்ணால் பார்க்கலாம், சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு போயிடலாம். ஆனால் ஒரு நேரம் நம்ம இவ்வளோ பிரச்சனையில் இருக்கமே, நமக்கும் இதே சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம், பேசாமல் இன்றைக்கி கும்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணி ஒரு வேளை கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. அந்த மாதிரியான ஒரு பலன் வந்து இவங்க கொடுப்பாங்க. அன்னை பகலாமுகியோட சக்தி அந்த மாதிரி. கண்டிப்பாக இன்றைக்கி கும்பிடுங்க. சரிங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.